ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நமது பிஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த குளிர்காலம் வந்தாலே குழந்தைகளை பராமரிப்பது பெற்றோர்களுக்கு பெரிய சவாலான விஷயமா இருக்குப்பா. என்னதான் ஸ்வெட்டர், மப்ளர், க்ளவுஸ் இதெல்லாம் போட்டு பிள்ளைகளை வெளியே கூட்டிகிட்டு போனாலும் பல நோய் தொற்றுகள் பிள்ளைகளை தாக்கிடுதுப்பா. இது போன்ற சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பொதுவான பாதுகாப்புகள் என்ன? இந்த தொற்றுகள்னால பாதிப்புகள் தான் என்ன அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கப்பா. குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கு சளி, காய்ச்சல், அப்புறம் சுவாச தொற்று நோய் இதெல்லாம் எளிதாக அவங்கள ஏற்படுத்தி அவங்கள தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருது. சில குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், மூக்கு ஒலிக்கிட்டே இருக்கும், காய்ச்சல், விடாமல் இருமல், இது போன்ற உடல்நல பிரச்சனைகளால் குழந்தைகள் ரொம்ப சோர்வாயிடுவாங்க. குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாயிருது. அதனால தான் இந்த மாதிரி குழந்தைகள் சளியிலையும் இருமல்லையும் அவதிப்படுவது. அது மட்டும் இல்லாமல் தொண்டை வலியும் குளிர் காய்ச்சலும் கூட சேர்ந்து ஏற்படும் பாதிப்பு உண்டு. வைரஸ் தொற்றுனால ஜலதோஷம், வைரஸ் காய்ச்சல் இதனாலேயே குழந்தைகள் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. வெளியில் போகும்போது குளிர்ந்த காற்று படுறதுனால அவங்களுக்கு தொற்று பாதிப்பு அதிகமாகுது. காதில் இருந்து தண்ணீர் வடிகிறது, காது வலி, காது கேட்பதில் கொஞ்சம் சிரமம், அடைச்ச மணிக்கு இருக்கும். அது சளி பிடிச்சாலே காது அடைச்சிக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு எளிதாக அவங்கள தாக்கிடுது. அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியான வானிலைனால் குழந்தைகளுக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகளும் வருது. தோலில் அலர்ஜி, தோல் வெடிப்பு, அப்புறம் உதடுகள் வெடிப்பு, இது போன்றதெல்லாம் பிள்ளைகளை ரொம்பவே பாதிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியான குழந்தைகளுக்கு, சில குழந்தைகளுக்கு ஆஸ்துமா தொடர்பான பிரச்சனைகளும் அடிக்கடி வரும்பா. அந்த மாதிரி குழந்தைகள் வெளியே செல்லும் பொழுது இருமல், மூச்சு திணறல் தொடர்ந்து அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க. பிறகு வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்றில் கூட கொஞ்சம் பிடிப்பு, இந்த மாதிரியான பாதிப்புகளையும் குழந்தைகளை நிறைய அளவு பாதிக்குது. இதுக்கெல்லாம் பாதுகாக்கிற முறை தான் என்ன பார்க்கலாம்ப்பா. குளிர்காலத்தில் சில தொற்று நோய் ஏற்படுவது இயல்பான ஒன்று. ஆனாலும் அந்த தொற்று நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கிற சில வழிமுறைகளை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்கப்பா. தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சில குழந்தைகள் நல மருத்துவர்கள் சொல்லுகின்ற கொஞ்சம் டிப்ஸை இங்கே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. குளிர்காலத்தில் வைரஸ் வேகமாக பரவும். அதற்காக சாப்பிடுவதற்கு முன்னர் கைகளை சுத்தமாக கழுவ சொல்லி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இதை நான் சொல்லப்பா, குழந்தைகள் நல மருத்துவர்களே சொல்லி அவங்க குழந்தைகளை செய்ய சொல்லுங்க அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. செகண்ட் பாயிண்ட் கழிவறையை பயன்படுத்தினதுக்கு பின்பு சோப்புகளை போட்டு நன்றாக சுத்தம் பண்ணுங்க. முழங்கை வரைக்குமே நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்க. குழந்தைகளை வெளியே அழைத்து கொண்டு போகும் பொழுது குளிருக்கு இதமாக ஸ்வெட்டர், மப்ளர் இதெல்லாம் கண்டிப்பாக அணிய சொல்லுங்க. ஒரு சில குழந்தைகள் அதெல்லாம் பிடிக்காது. அப்படி இருந்தாலுமே அவங்கள கட்டாயப்படுத்தி அதை அணிய சொல்லுங்கப்பா. நல்லா ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுங்கப்பா. அப்போ தான் அவங்களுடைய உடல் நீரோடு இருக்கும். நீரோட்டத்துடன் இருக்க வேண்டிய அவசியம். உடலில் நீரோட்டத்துடன் இருந்தால் மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து தொற்று பாதிப்பிலிருந்து அவங்கள பாதுகாக்கும். அடுத்து குழந்தைகளுக்கு போட வேண்டிய தடுப்பூசியை தவறாமல் போட்டுருங்க. இது நோய்களுடைய அபாயத்தை கண்டிப்பான முறையில் குழந்தைகளுக்கு குறைக்கிறதுக்கு உதவும். இது போல் முறையான சுகாதாரத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா சரியான நேரத்தில் மருத்துவ உதவியோடு பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளை குளிர்காலத்தில் இருந்து ஆரோக்கியமான சூழலை அவங்களுக்கு உருவாக்கி தர முடியும். கண்டிப்பான முறையில் குழந்தைகளோட உடலை நீரோட்டத்துடன் வைத்திருப்பது மிகவும் அவசியம்ப்பா. மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம்.